வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற சினிமா அப்டேட் சும்மா சாதாரணமானது கிடையாது. தமிழ் சினிமா ரசிகர்கள் பல வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தரமான, ஜாலியான, அதே சமயம் அதிரடியான கூட்டணி மறுபடியும் இணைய போறாங்க. ஆமா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது 100% உண்மை. நம்ம புரட்சி தளபதி விஷால், கமர்ஷியல் கிங் சுந்தர் சி, அப்புறம் இன்றைய இளைஞர்களோட துடிப்பு நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி, இவங்க 3 பேரும் மறுபடியும் ஒன்னு சேர போறாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே பல பேருக்கு பல ஞாபகங்கள் வந்திருக்கும். குறிப்பா சொல்லணும்னா ஆம்பளை படம். லாஜிக்கே இல்லாம மேஜிக் பண்ண வித்த நம்ம சுந்தர் சி சாருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த படத்துல விஷால் பறந்து பறந்து அடிக்கிறதா இருக்கட்டும், சந்தானம் சாரோட டைமிங் காமெடியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட வா 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 வெண்ணிலா பாட்டா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வைப் மறுபடியும் கிரியேட் ஆக போகுதுன்னு சொன்னா சும்மாவா? இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த மெகா கூட்டணியோட புது படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாச்சு. குறிப்பா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரப்போற ஜனவரி 21 சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அறிவிப்பு போஸ்டரே ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. யோர் ஃபேவரட், ஆர் ஃபேவரட், எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் காம்போ இஸ் பேக் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த அறிவிப்பையே வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்ப நாம கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்ப்போம். விஷால் மற்றும் சுந்தர் சி கூட்டணி அப்படின்னாலே அதுல ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். முதல்ல மதகஜராஜா படத்துல ஆரம்பிச்சு அது ரிலீஸ் ஆகலனாலும் அடுத்து வந்த ஆம்பளை படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்த ஆக்ஷன் படம், அந்த படம் முழுக்க முழுக்க வெளிநாட்டுல எடுத்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சண்டை காட்சிகள் வச்சிருப்பாங்க. தமன்னா, ஐஸ்வர்யா லட்சுமின்னு பெரிய நட்சத்திர பட்டாலுமே அதுல நடிச்சிருப்பாங்க. சோ சுந்தர் சி விஷால் சேரும்போது ஒன்னு வயிறு குலுங்க சிரிக்க வைப்பாங்க, இல்லனா கண்ணிமைக்காம சண்டை போட வைப்பாங்க. இந்த புது படத்துல இது ரெண்டுமே கலந்து இருக்குமான்னு தான் ரசிகர்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம பேச வேண்டிய முக்கியமான நபர் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. ஆதிக்கும் சுந்தர் சி சாருக்கும் இடையில ஒரு தனி கெமிஸ்ட்ரி இருக்குன்னே சொல்லலாம். ஆதி சினிமாவுக்குள்ள இசையமைப்பாளரா அறிமுகமானது சுந்தர் சி சாரோட ஆம்பளை படத்துல தான். அதுக்கப்புறம் தனி ஒருவன், இமைக்கா நொடிகள்னு பெரிய ரவுண்டு வந்தாலும் சுந்தர் சி சார் கூப்பிட்டா உடனே வந்து ஒரு ஆல்பம் போட்டு கொடுப்பாரு. அரண்மனை சீரீஸ் படங்களா இருக்கட்டும், கலகலப்பு 2வா இருக்கட்டும், இவங்க காம்போல வர பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி எங்கோ ஹிட் ஆகும். இப்ப மறுபடியும் விஷால் படத்துக்கு ஆதி இசையமைக்கிறாருங்கிறது படத்தோட எதிர்பார்ப்பை டபுள் ஆக்கியிருக்கு. கண்டிப்பா ஒரு தரமான குத்து சாங் அல்லது ஒரு மெலடி ஹிட் இந்த படத்துல இருக்கும்னு நம்பலாம். இப்போ சுந்தர் சி சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப பிஸி. நயன்தாரா நடிக்கிற மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட வேலைகள்ல மும்முரமா இருக்காரு. அந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் இப்ப போய்கிட்டு இருக்கு. சுந்தர் சி சாரை பத்தி நமக்கு தெரியும், அவர் ஒரு படத்தை ரொம்ப வேகமா முடிப்பாரு. சோ மூக்குத்தி அம்மன் 2 வேலைகளை முடிச்ச கையோட கேப் விடாம உடனே விஷால் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க பிளான் பண்ணிருக்காராம். விஷாலுக்கும் இப்போ ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. மார்க் ஆண்டனி படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ரத்னம் படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. அதனால தனக்கு ஏற்கனவே ஹிட் கொடுத்த இயக்குனரான சுந்தர் சி கூட சேர்றது விஷாலுக்கு ஒரு சேஃபான, அதே சமயம் வெற்றிகரமான முடிவான்னு சினிமா விமர்சகர்கள் சொல்றாங்க. விஷாலோட பாடி லாங்குவேஜும் சுந்தர் சியோட கமர்ஷியல் ஃபார்முலாவும் என்னைக்குமே ஃபெயில் ஆனதில்ல. ரசிகர்கள் மத்தியிலே இந்த படத்தை பத்தி வேற என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ஒருவேளை இது மதகஜராஜா படத்தோட ரீவர்க்கா இருக்குமா, இல்ல முழுக்க முழுக்க புது கதையா இருக்குமான்னு சோஷியல் மீடியால விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆனா சுந்தர் சி எப்பவுமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறவரு. சமீபத்துல வந்த அரண்மனை 4 படம் 100 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சது. அதனால இந்த படத்துலயும் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு பக்கா பேக்கேஜ் தான் அவர் கொடுப்பாருன்னு நம்பலாம். சோ ஜனவரி 21 சாயங்காலம் 6 மணிக்கு என்ன மாதிரியான போஸ்டர் வரப்போகுது? படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும்? இதுல வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க? ஹீரோயின் யாரு? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கிடைக்க போகுது. குறிப்பா இந்த படத்தோட பூஜை எப்போ, ஷூட்டிங் எப்போங்கிற விவரங்களும் அன்னைக்கு தெரியும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க சொல்லுங்க மக்களே, விஷால், சுந்தர் சி, ஹிப்ஹாப் தமிழா, இந்த 3 பேரும் சேர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆம்பளை படம் பிடிக்குமா, இல்ல ஆக்ஷன் படம் பிடிக்குமா? இந்த புது படத்துல நீங்க எதை அதிகமா எதிர்பார்க்கறீங்க? காமெடியா இல்ல ஆக்ஷனா? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சுந்தர் சி இயக்கிட்டு இருக்கிற மூக்குத்தி அம்மன் 2 மேல உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பத்தின இது மாதிரி சூப்பரான சுட சுட அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே அதோட டீடைல்டான பிரேக் டவுன் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.